கீழே வந்த பிறகு ஒரு நாள் அருவியில் குளிக்க சொன்னாங்க. அப்போ ஒரு தோணுச்சுங்க, ஒரே தண்ணி தான் திரும்ப திரும்ப வருது, இருந்தாலும் ஜாலியாக குளித்தோம். அதே எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும், நீ பாட்டுக்கு ஜாலியாக இரு. அந்த ஊன்றுகோல் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஞானியினுடைய உதவி அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்க. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சேகர், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. இந்த பகவத் பவன் இங்கே வந்துங்க, இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே டீ கடையில் டீக்காரன்னு பார்த்தவொடனே நமக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒரு ஃப்ரீ மைண்டாக அப்படி இருக்கார். அப்புறம் என்னென்னா இங்கே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ரீடமாக இருக்கிறத வந்து என்னால் இங்கே வந்து சென்ஸ் பண்ண முடிஞ்சதுங்க. எல்லாமே ஒரு படிப்பனையாக இருந்தது. இங்கேருந்து வந்து நம்ம மலையேற்றத்துக்கு வந்து ஐயா கூட்டிகிட்டு போகிறாரு டெய்லி காலையில். அந்த டைம் ஆனிச்சுன்னா அவர் பாட்டுக்கு போவார். அவர் பின்தொடர்ந்து போகிறவங்கெல்லாம் போகலாம், நீ வா அதெல்லாம் கிடையாது. அவர் தொடர்ந்து நம்ம போகலாங்க. போகும்போது கூட நான் நினச்சேன், இந்த மலை ஏறுறதுக்கு இந்த குச்செல்லாம் எதுக்கு அப்படின்லாம் நினச்சேங்க. கடைசியில் வந்து அந்த குச்சிலாம் போயிருந்தால் பெரும்பாடு பட்டிருப்பேங்க நான். அப்புறம் கடைசியில் வந்து அப்புறம் குச்சி எடுத்துகிட்டு போகும்போது நினச்சேன், நம்ம இருந்து மலை ஏறுறோம்னா ஒவ்வொரு படியும் நம்ம பார்த்து நிதானமாக ஏறணும் அப்படிங்கிறது. அப்புறம் அதே நேரத்தில் அந்த ஊன்றுகோல் நமக்கு வந்து ஒரு ஞானம் பெறணும்னா ஒருத்தருடைய உதவி தேவை. அந்த ஊன்றுகோல் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஞானியினுடைய உதவி அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்க. அப்புறம் இந்த வகுப்பெல்லாம் எடுத்த பின்னாடி கீழே வந்த பிறகு ஒரு நாள் அருவியில் குளிக்க சொன்னாங்க. அப்போ ஒரு தோணுச்சுங்க, ஒரே தண்ணி தான் திரும்ப திரும்ப வருது, இருந்தாலும் ஜாலியாக குளித்தோம். அதே எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும், நீ பாட்டுக்கு ஜாலியாக இரு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ அம்மா பேசும்போது சரி, ஐயா பேசும்போது, சரவணன் சார் பேசும்போது, சரவணன் சார் வந்துங்க அந்த கண்ணாடி இப்படி வச்சு கண்ணாடியில் சீவுறதுக்கு இந்த ஆக்ஷன் பண்ணார் பாருங்க, டோட்டலாக ஃப்ளாட்டுனான், அவ்வளோதான். சரிங்களா? அந்த மாதிரி அப்போது ரொம்ப விஷயங்கள்லாம் அவ்வளோ எளிமையாக வந்து இங்கே புரிஞ்சிக்க முடிஞ்சது. இதுக்கு போய் என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோமே அப்படின்லாம் நினச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.